வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம லீட் கோடில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சர்ச் இன் ரொட்டேட்டட் சார்ட்டட் அரே. ஸோ இந்த ப்ராப்ளமில் ஆக்சுவலி வந்து நமக்கு கொடுத்துருக்கிற இன்புட் அரே வந்து ஒரு சார்ட்டட் அரே தான். பட் அந்த சார்ட்டட் அரேயில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா சார்ட்டட் அரேவை வந்து பாதியாக வெட்டி அதை ஜாயின் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன், 4 5 6 7 0 1 2 இருக்குது. அதாவது இதை நீங்கள் ரெண்டு பாதியாக பிரிச்சிங்கன்னா ஈக்குவல் ஹாஃப் கிடையாது. இப்போது வந்து 2 பார்ட்ஸாக வந்து நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா அது சார்ட்டடாக இருக்கும். இப்போ 4 5 6 7 இது சார்ட்டடாக இருக்குது, 0 1 2 சார்ட்டடாக இருக்குது. ஸோ இதோட கம்ப்ளீட் கரெக்டான சார்ட்டட் அரே ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா 0 1 2 4 5 6 7 ஒரு 7 எலிமெண்ட்ஸ், 3 மட்டும் இல்லை. ஸோ 7 எலிமெண்ட்ஸ் 0ல் ஆரம்பித்து வந்து 7ல் முடிகிற மாதிரி இருக்கும். பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 5 6 7 மட்டும் ஃபஸ்ட்டில் வச்சுட்டு 0 1 2 வந்து செகண்ட் பார்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பார்ட்டையும் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை ஜாயின் பண்ணி நம்ம அவங்க சொல்கிற எலிமெண்ட்டை சர்ச் பண்ணணும். ஸோ இதில் ஜாயின் பண்ணுறது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ரெண்டு பாடி கண்டுபிடிச்சி ஜாயின் பண்ணுறது நமக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை வந்து க்ரியேட் பண்ணும். பட் அது இல்லாமல் நம்ம வந்து அப்படியே இவங்க கொடுத்துருக்க அரேவை அப்படியே வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அவங்க சொல்லிட்டாங்க, யூ மஸ்ட் ரைட் ஆல்காரிதம் வித் ஆர்டர் ஆஃப் லாகின் ரன் டைம் காம்ப்ளெக்சிட்டி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம எப்படி பார்க்குறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம அரே எழுதிப்போம். 4 5 6 7 0 1 2 இல்லையா? ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இது வந்து சார்ட்டட் இருக்குது. இதில் வந்து நம்ம பைனரி சர்ச் யூஸ் பண்ணி அவங்க சொல்கிற எலமெண்ட் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் இதுவுமே வந்து சார்ட்டடில் இருக்குது. நம்ம பைனரி சர்ச் யூஸ் பண்ணி இதில் அவங்க சொல்கிற எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த ரெண்டு பார்ட்டையும் எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறது? ஏன்னா இதில் வந்து லெஃப்ட் சைடில் 4 எலிமெண்ட், ரைட் சைடில் 3 எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. சம் கேஸில் வந்து லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு ஒரு எலிமெண்ட்டும் இல்லைன்னா 2 எலிமெண்ட்டும், இந்த பக்கம் ரைட் சைடு வந்து மீதி எலிமெண்ட்டும் கொடுத்துருக்கலாம். உதாரணத்துக்கு 6 7 0 1 2 4 5. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் 4 அண்ட் 6 அண்ட் 7 இருக்குது. செகண்ட் ஹாஃபில் 0லேருந்து 5 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது, எக்ஸப்ட் 3. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 2 பார்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ணும்போது எந்த இடத்துல நம்ம டிவைட் பண்ணுன்றது நம்ம தெளிவாக இருக்கணும். ஓகேங்களா? அதை ஃபஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த 7க்கு வந்து இந்த அரேயில் இருக்கிற மற்ற எலிமெண்ட்ஸ் எக்ஸிபிட் பண்ணுற ப்ராப்பர்ட்டியோட ஒரு ப்ராப்பர்ட்டி எக்ஸ்ட்ரா இருக்குது. என்னென்னா, நீங்கள் 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட லெஃப்ட் சைடு எலிமெண்ட்டும் சரி, ரைட் சைடு எலிமெண்ட்டும் சரி, அதை விட கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வேறு எந்த எலிமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும், ஒரு பக்கம் கம்மியாக இருக்கும். பாருங்களேன், இப்போ நீங்கள் 4 எடுத்துக்கோங்க. 4ஓட லெஃப்ட் சைடு நமக்கு என்னென்னு தெரியாது, பட் ரைட் சைடு அதிகமாக இருக்குது. 5ஓட ரைட் சைடு 6 அதிகமாக இருக்குது. 6ஓட ரைட் சைடு 7. ஸோ நம்பர் அதிகமாக இருக்குது. ஆனால் 7ஓட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 0 அதிகமாக இல்லை. 0ஓட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லை. ஸோ நான் வந்து எக்ஸ் மார்க் போட்டுக்கிறேன். இது வந்து அதிகமாக இருக்குது. 1க்கு அடுத்து 2 அதிகமாக இருக்குது. அப்படின்னா 7 தவிர இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்டோட ரைட் சைடில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஓகே,
ஸோ இதை வச்சு ஃபஸ்ட் நம்ம கோட் எழுதிட்டு எந்த இண்டெக்ஸில் 7 வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த இண்டெக்ஸை நோட் பண்ணிவிட்டு 0 to அந்த இண்டெக்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம் லாகின் டைமில். அதுக்கப்புறம் அந்த இண்டெக்ஸ் ப்ளஸ் 1லேருந்து அரேயோட எண்டு வரைக்கும் லாகின் டைமில் நம்ம ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து எப்படி செக் பண்ணலாம்? ஸோ ரேண்டமாக வந்து இப்போது இதில் இருக்கிற மொத்த எலிமெண்ட் வந்து 7. நீங்கள் வந்து பைனரி சர்ச் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இந்த மிட் அட்டாக் பண்ணுவீங்க. 7ல் செக் பண்ணுவீங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த எடுத்துக்கோங்களேன், செகண்ட் அரேல இருக்குது. இப்போ பைனரி சர்ச் என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இண்டெக்ஸ் வந்து 0 to 6 வரைக்கும் இருக்குமா? 1 2 3 4 5 6 லெஃப்ட்டு ப்ளஸ் ரைட் மைனஸ் லெஃப்ட்டு பை 2. ஸோ 0 + 3 = 3. ஸோ இந்த 1 தான் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு அட்டாக் பண்ணும் நம்மளோட கோட். ஸோ இதில் பார்க்கும் இதோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணும். ஸோ இதோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு செக் பண்ணிங்கன்னா ஒரு பக்கம் வந்து கம்மியாக இருக்கும், இன்னொரு பக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படின்னா இது எந்த பக்கம் மூவ் ஆகணும்? லெஃப்ட் சைடு போகணுமா ரைட் சைடு போகணுமான்றது நீங்கள் தான் சொல்லணும். ஸோ நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதோட ரைட் சைடு ஆக்சுவலி 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட லெஃப்ட்டையுமே ரைட்டையும் கம்பேர் பண்ணுவீங்க. பட் அதே 7 வந்து உங்களுக்கு கார்னரில் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு சைடு தான் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுவீங்க. ஸோ இந்த பக்கம் இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த அரே கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 அட்டாக் பண்ணிட்டீங்க. லெஃப்ட் சைடு வந்து கம்மியாக இருக்குது, ரைட் சைடு வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் எந்த பக்கம் மூவ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இப்போது இதே சுச்சுவேஷன் தான். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் அரே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் 5ல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு லெஃப்டில் வந்து கம்மியாக இருக்குது, ரைட்டில் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த பக்கம் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுவர்ட்ஸ் ரைட் சைடு தான் மூவ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அதிகமான நம்பர் கிடைக்கும். ஏன்னா நமக்கு தேவையானது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த அரேயில் அதிகமாக எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் நமக்கு வேணும். ஸோ வந்து இப்போ நீங்கள் 1 எடுக்கிறீங்க, லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு 0 இருக்குது, ரைட் சைடு 2 இருக்குது அப்படின்னா ஸோ ஓகே அப்போ இந்த பக்கம் தான் வந்து நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 1 அட்டாக் பண்ணும்போது ரைட் சைடில் வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த கேஸ்க்கு வருவோம். இன் கேஸ் உங்களுக்கு வந்து 1 இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு 2 இருக்குது, ஆனால் உங்களுக்கு 7 வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ரைட் சைடில் மூவ் பண்ண தப்பாயிரும் இல்லையா? அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இதோட ப்ராப்பர்ட்டி நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, இப்போது 7க்கு அப்புறம் இருக்கிற எல்லா நம்பர்ஸை விட உங்களோட ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து செக் பண்ணணும், நீங்கள் எந்த பார்ட்டில் இருக்கீங்க ஃபஸ்ட் நீங்கள் செக் பண்ணணும். ஈவன் நீங்கள் ரைட் சைடு வந்து மூவ் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், ஆனால் இங்கே இருக்க எலிமெண்ட் இந்த 1 அட்டாக் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த 1 வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட்டை விட கம்மியாக இருக்கா இல்லையான்றது நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஒருவேளை ஃபஸ்ட் எலிமெண்ட்டை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தேடுற அந்த நம்பர் 7, அதுக்கு பேர் வந்து நம்ம இப்போது ஒரு எக்ஸ்னு வச்சுக்கலாமே. எக்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்கள் இப்போ இந்த பார்ட்டில் இருக்கீங்க, அதாவது நீங்கள் வந்து லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் உங்களுக்கு கம்மியான நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் இருக்கிற அந்த மிட் தான் உங்களோட எக்ஸ். நீங்கள் அப்படியே வந்து பிரேக் கொடுத்து வெளியே வந்துடுவீங்க. பட் ஒரு பக்கம் கம்மியாக இருக்குது ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஃபஸ்ட் நம்பரோட செக் பண்ணுவீங்க. ஃபஸ்ட் நம்பரை விட அது கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபில் தான் நீங்கள் இருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு வந்து மூவ் ஆகணும். இன்கேஸ் நீங்கள் வந்து இது லெஃப்ட் பார்ட்டில் இனிஷியலாக இருக்கீங்க, இப்போது இந்த நம்பர் வந்து நீங்கள் ஆல்ரெடி செக் பண்ணிட்டீங்க, இது வந்து ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் வந்து கம்மியாகவும் இருக்குது. இப்போ இந்த நம்பரை ஃபஸ்ட்டு நம்பரோட செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது.
அப்போ நீங்கள் ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்கீங்க, நீங்கள் மூவ் பண்ண வேண்டியது டுவர்ட்ஸ் ரைட் சைடு. ஓகேவா? ஸோ நம்ம இந்த பைனரி சர்ச் தான் யூஸ் பண்ண போகிறோம். எந்த பக்கம் மூவ் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ தெளிவாகிட்டோம். அதாவது நீங்கள் செகண்ட் பார்ட்டில் இருந்தீங்கன்னா லெஃப்ட் மூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அது எப்படி செக் பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். என்னென்னா வந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் உங்களோட சர்ச் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது, பார்ட் 2ல் இருக்குது அப்படின்னா இது இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டோட கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் இதில் இருக்கீங்க அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே வந்து ஃபஸ்ட்டை விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரைட் சைடு மூவ் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு இப்போ இந்த லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ வந்து கோட் பாட்டுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த 7 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக பைனரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கோட் பாட்டுக்கு நம்ம இப்போ போகலாம். ஓகே, hash include usestream hash include vector return 0. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரேயோட லென்த் வாங்கிக்கலாம். என்ன அதுக்கு வேல்யூ கொடுத்துக்கலாம் சீனில். அப்புறம் நம்ம வந்து வெக்டாரை டிஃபைன் பண்ணிக்கலாம், இன்டிஜர் வெக்டார். அதுக்கு பேர் வந்து அரேன்னு வச்சுக்கலாம். அதோட லென்த் என்ன. இப்போ அந்த அரேக்கு நம்ம வந்து வேல்யூ கொடுத்துக்கலாம். int I equal to 0 I less than n I plus plus. ஓகே, நம்ம இப்போ கொடுத்தாச்சு வேல்யூஸ். ஸோ நம்ம பைனரி சர்ச் தான் யூஸ் பண்ண போகிறோம். லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட் இஸ் ஈக்குவல் டு n-1. ஸோ இண்டெக்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து n-1 வரைக்கும் தான் போக முடியும். அதுக்கு மேலே போக முடியாது. மீட் வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போது வைல் லூப் லெஃப்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரைட் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பிட்டுக்கு வேல்யூ கொடுத்துக்கணும். லெஃப்ட் ப்ளஸ் ரைட் மைனஸ் லெஃப்ட் by 2. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ நம்ம சர்ச் பண்ணோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து கார்னர் கேஸை ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்துடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளோட எல்சி ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக வேலை செய்யும். ஸோ இதோட கார்னர் கேஸ் என்னென்னா 7 வந்து மிடில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லெஃப்ட்டையும் ரைட்டையும் செக் பண்ண தப்பு இல்லை. பட் இது கார்னரில் இருக்குது அப்படின்னா இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ஒன் எக்ஸெப்ஷன் வரும். ஸோ கார்னர் கேஸில் இருந்து என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம். இஃப் மிட் வந்து உங்களுக்கு 0 ஃபஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு இந்த 7 ஃபஸ்ட்டில் இருந்தால் நீங்கள் என்ன செக் பண்ணுவீங்க வந்து அதான் ஃபஸ்ட்டு பெரிய நம்பராக பார்க்கணும். ஓகே, இப்போது 7 தான் இந்த அரேயில் பெரிய நம்பர் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அப்போ இது பக்கத்தில் இருக்கிற நம்பரை விட கண்டிப்பாக இது அதிகமாக தான் இருக்கும். ஸோ இது பக்கத்தில் இருக்கிற நம்பர் வந்து கம்மி அதிகமானு பார்க்கணும். பாருங்களேன், இஃப் அரே ஆஃப் மிட் ப்ளஸ் 1 மிட் 0னா அப்போ அடுத்த நம்பர் வந்து அரே ஆஃப் 1 தானே. சார் நம்ம வந்து 1 வச்சுக்கலாம். 1 வந்து அரே ஆஃப் 0 விட, ஏன்னா மிட் ஈக்குவல் 0 அதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போது நீங்கள் தேடி வந்த ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணணும், ஓகே நம்ம அதுக்கு எக்ஸ்ன்னு ஒரு வேல்யூ கொடுக்கணும் இல்லையா? இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். எக்ஸ் அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு அந்த அரேயில் இருக்குது. ஓகே, நமக்கு அந்த இண்டெக்ஸ் தானே வேணும். எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கலாமா? ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு ஏன் 0னா நீங்கள் 0ல் இருக்கீங்க, அது பக்கத்தில் இருக்கிற எலமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து 0வில் இருக்கிற எலமெண்ட்டோட கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தேடி வந்த இண்டெக்ஸ் வந்து அதான். ஒரு வேளை இல்லை அப்போனா வந்து நீங்கள் கண்டிப்பாக ரைட் சைடு தான் மூவ் ஆகணும். எல்ஸ் ஓகே, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பிரேக் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ரொசீட் பண்ண தேவையில்லையா? தேவையில்லை. எல்ஸில் வந்து நீங்கள் ரைட் சைடு மூவ் பண்ணோன்னா என்ன பண்ணணும், லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1 போடணும் இல்லையா?
left is equal to mid plus 1 போட்டாச்சு. ஓகே, அடுத்து என்ன இருக்கலாம் கார்னர் கேஸ்? L5ல் வந்து mid equal to n minus 1. ஸோ அந்த லாஸ்ட்டில் இருந்து அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து அதே தான், இஃப் அரேயில் இருக்கிற mid then n minus 1, ஸோ அந்த எலமெண்ட் வந்து அதிகமாக இருக்கணும் அது பக்கத்தில் இருக்க எலமெண்ட்டோட. அது பக்கத்தில் என்ன எலமெண்ட் இருக்கும்? மிட் மைனஸ் 1. ஓகேங்களா? அரே ஆஃப் மிட் மைனஸ் 1 இதை விட இது அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கேயும் அதே தான், நீங்கள் வந்து பிரேக் கொடுத்துடணும். இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு மிட் லாஸ்ட்டில் இருக்கிற அந்த இண்டெக்ஸ், அப்புறம் நீங்கள் பிரேக் கொடுத்து வெளியே வந்துடலாம். ஒருவேளை அது வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் மூவ் ஆகணும். லெஃப்ட் சைடில் மூவ் ஆகிறதுக்கு ரைட் இஸ் ஈக்குவல் டு மிட் மைனஸ் 1 கொடுத்துட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து கார்னர் கேஸை கவர் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிடில், ஓகே, நீங்கள் தேடி வந்த எலமெண்ட் வந்து மிடில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செக் பண்ணோன்னா ஏஆர்ஆர் ஆஃப் மிட், அந்த எலமெண்ட் வந்து மஸ்ட் பி கிரேட்டர் தென். ஓகேங்களா? மஸ்ட் பி, ஏன்னா ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கொஷினில் வந்து யூனிக் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா செக் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா ஒரு வேளை நம்ம ஈக்குவல் டு நம்ம செக் பண்ணணும் இல்லையா, இல்லைன்னா தப்பாக வரும் ஆன்சர். தெர் இஸ் இன்டிஜர் அரே நம்பர்ஸ் ஆல்ரெடி அசெண்டிங் ஆர்டர் வித், ஓகே, டிஸ்டிங் வேல்யூஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை, நம்ம வந்து ஈக்குவல் டு போகணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, அந்த அரே ஆஃப் மிட் அதுக்கு முன்னாடி இருக்கிற எலமெண்ட்டை விட பெருசாக இருக்குது. கூடவே அரே ஆஃப் மிட் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற எலமெண்ட்டை விட பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தேடி வந்தது இதுதான். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மிட்னு போட்டு பே கொடுத்துடலாம். நீங்கள் தேடி வந்த இண்டெக்ஸ் அதான். ஓகேங்களா? எல்ஸ்னால் என்னென்னா, ஓகே, நீங்கள் வந்து இப்போ இந்த பார்ட்டில் இருக்கீங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஓகே 7ல் இல்லை, நீங்கள் கார்னர்லேயும் இல்லை, இந்த பக்கம் கார்னரில் இல்லை, இந்த பக்கம் கார்னரில் இல்லை, நடுவில் நீங்கள் தேடி வந்து 7லேயும் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருப்பீங்க, இல்லை வந்து செகண்ட் பார்ட்டில் இருப்பீங்க. நீங்கள் வந்து செகண்ட் பார்ட்டில் தான் இருக்கீங்கன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே ஃபஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்டோட கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த கண்டிஷன் போட்டுடலாம். இஃப் அரே ஆஃப் மிட் வந்து லெஸ் தென் அரே ஆஃப் 0, ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்டோட கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் பார்ட்டில் இருக்கீங்க. அப்போனா நீங்கள் லெஃப்ட் சைட் மூவ் ஆகணும். லெஃப்ட் சைட் மூவ் ஆகிறதுக்கு ரைட் இஸ் ஈக்குவல் டு மிட் மைனஸ் 1. ஓகேங்களா? அப்படி இல்லைனா நீங்கள் டெஃபினட்டாக ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்கீங்க. அப்போ நீங்கள் டுவர்ட்ஸ் ரைட் சைட் மூவ் ஆகணும். லெஃப்ட் ஈக்குவல் மிட் ப்ளஸ் 1. ஓகேங்களா? போட்டாச்சு. ஓகே, இதெல்லாம் முடிச்சு நீங்கள் வெளியே வரும்போது நீங்கள் தேடி வந்த எக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். எக்ஸு ஓகே, கிடச்சிருச்சா? இப்போ வந்து எக்ஸ் தான் நீங்கள் தேடி வந்த இண்டெக்ஸு. ஸோ நீங்கள் 2 இடத்துல சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் நான் வந்து எப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃப் நீங்கள் வந்து பார்ட் 1ல் சர்ச் பண்ணணும் டில் 7. நீங்கள் 7 இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நீங்கள் 7 வந்து இது இன்க்ளூட் பண்ணாலும் சரி, இல்லை பார்ட் 2 இன்க்ளூட் பண்ணாலும் சரி, அது உங்கள் இஷ்டம். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து 2 இடத்துல சர்ச் பண்ணணும் இல்லையா? ஸோ நீங்கள் உங்களோட பைனரி சர்ச்சை வந்து 2 வாட்டி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து பைனரி சர்ச்சை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் போட்டுட்டு நான் கால் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பைனரி சர்ச் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் போட்டுறேன். ரிட்டர்ன், இதோட பேர் என்ன வைக்கலாம்? இது வந்து ஒரு இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ணோம். இதுக்கு பேர் வந்து பைனரி சர்ச்னே வச்சுக்கலாம். பைனரி சர்ச் வந்து நமக்கு என்ன வாங்குவோம்னா லெஃப்ட் வாங்குவோம், ரைட் வாங்குவோம். இந்த லெஃப்ட் ரைட் இருந்தால் போதும், நீங்கள் வந்து பிட் கண்டுபிடிச்சிடுவீங்க. நீங்கள் தேடி வந்து அந்த டார்கெட் அதையும் நீங்கள் வந்து கொடுக்கணும். அப்புறம் நீங்கள் எந்த அரேயில் சர்ச் பண்ண போகிறீங்க அந்த அரேயும் கொடுக்கணும். ஸோ வெக்டார்
வெக்டர் ஆஃப் int அதை வந்து நம்ம அட்ரஸில் பாஸ் பண்ணிக்கலாம். அதோட பேர் நம்ம ஏஆர்னு வச்சுக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த அந்த ஃபங்க்ஷனில் அந்த வெக்டரோட பேர் நான் வரையணும்னு வச்சோம் இல்லையா, அதனால் நம்ம இந்த ஃபங்க்ஷனில் நம்ம வரையணும்னு வச்சா ஓகே கொஞ்சம் வேறுபடுத்தி காட்டலாம். ஓகே, ஐ திங்க் நம்ம வந்து இப்போது தேவையான வேரியபிள்ஸ் நம்ம பாஸ் பண்ணியாச்சு. லெஃப்ட் ரைட்டு டார்கெட்டு அரே ஓகேவா. ஸோ இதில் வந்து நம்ம மிட் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, while left less than or equal to ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா that is equal to left plus right minus left by 2. ஓகே, by 2 கொடுத்துட்டேன். இப்போ வந்து நார்மல் சர்ச் தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது ரெண்டுமே, இது நீங்கள் பார்ட் 1 எடுத்தாலும் சரி பார்ட் 2 எடுத்தாலும் சரி ரெண்டுமே வந்து நமக்கு அசெண்டிங் ஆர்டர் தான். ஸோ நம்ம தேர்ட் இந்த எலமெண்ட் இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஏஆர்ஆர் ஆஃப் ஒன் ஆஃப் மிட் இந்த இது வந்து ஈக்குவல் டு டார்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுங்க அந்த இண்டெக்ஸை. இல்லைன்னா என்ன இருக்கும், ஒருவேளை அந்த அரேயோட எலமெண்ட் வந்து டார்கெட்டை விட பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுவேன். ஏன்னா பெருசாக இருக்குல்ல, லெஃப்ட் சைடு மூவ் பண்ணோம் அப்படின்னா ரைட் இஸ் ஈக்குவல் டு மிட் மைனஸ் 1. அப்போ கண்டிப்பாக கம்மியாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஈக்குவலாகவும் இல்லை பெருசாகவும் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் நீங்கள் டுவர்ட்ஸ் ரைட் சைடு மூவ் பண்ணோம், அதுக்கு லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் கொடுத்துட்டிங்களா. ஸோ இப்படி சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் ரிட்டர்ன் மிட் அந்த கான்செப்டில் அது வந்து மிட் ரிட்டர்ன் பண்ணி இந்த இண்டெக்ஸில் தான் இருக்குதுன்னு சொல்லிடும். அப்படியும் லூப் பிரேக் ஆகிடுச்சு எங்கேயுமே இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் -1 எந்த இண்டெக்ஸில் இல்லைன்றதை நீங்கள் இது மூலிமா சொல்லிடுறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது என்னது, ஓகே இது வைல் லூப்பா, இது நம்ம மெயின் ஃபங்க்ஷன் இருக்கிற வைல் லூப். இது முடிஞ்சிருச்சு. இப்போது நீங்கள் எக்ஸில் தான் அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க, அந்த இண்டெக்ஸ். ஒருவேளை அந்த இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ தான் நீங்கள் தேடி வந்த எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை பிரிண்ட் பண்ணணும் இல்லையா. cout எக்ஸ் அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணிடுவீங்க. இல்லைப்பா, அது அந்த இடத்துல இல்லை. ஸோ நான் வந்து பார்ட் 1 ஃபஸ்ட் நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்ட் 1 நான் எப்படி செக் பண்ணுவேன்னா, ஓகே சிம்பிளாக நான் வந்து எழுத்துல போடாமல் எல்சிஃபில் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற எலமெண்ட்டை விட டார்கெட் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது ஆப்வியஸாக கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம கண்டுபிடிச்ச எலமெண்ட் வந்து இருக்கிறதுலே பெரிய நம்பர் அந்த அரேயில். ஸோ கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 பார்ட் கண்டிப்பாக செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் பார்ட் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த எல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் பார்ட் வந்து பாஸ் பண்ணுவோம். பைனரி செக்ஷன் கொடுத்துருந்தோம், எஸ் மட்டும் கேப்ஸில். ஓகே, இஃப் பைனரி, இந்த பைனரி சர்ச்சில் நம்ம பாஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பார்ட் ஓகே 0, ரைட்டு வந்து நீங்கள் அந்த இண்டெக்ஸோட நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, அந்த இண்டெக்ஸ் ரைட்டு. டார்கெட் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, டார்கெட்டை கொடுத்துட்டீங்க. அப்புறம் நீங்கள் அரேவை பாஸ் பண்ணணும் இல்லையா, பாஸ் பண்ணிட்டீங்க. இது வந்து ஓகே ஃபஸ்ட் நான் இது இன்டிஜரை வாங்கிக்கிறேன். ஓகேங்களா, int is equal to இதோட வேல்யூ வந்து ஆன்சர். ஓகே, நான் இப்போ
ஆன்சர்னு வைக்கிறேன். ஓகே, இது கண்டுபிடிச்சதுன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா உங்களுக்கு வந்து -1 ரிட்டர்ன் பண்ணும். ஒரு வேளை ஆன்சர் வந்து உங்களுக்கு -1 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் மறுபடியும் சர்ச் பண்ணணும். என்ன சர்ச் பண்ணுவீங்க அப்படின்னா, மேலே போட்டது தான். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு இதை மட்டும் மாற்றணும். என்னதுன்னா, அந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டை ஆல்ரெடி நீங்கள் வந்து எக்ஸ் செக் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறத்துல வந்து n-1 இந்த இண்டெக்ஸ் வரைக்கும் நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்க டார்கெட்டை இந்த அரேயில். இதில் நீங்கள் என்ன வந்து பிரிண்ட் பண்ண போகிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஆன்சரில் வந்து -1 இல்லை, ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே வந்து பிரிண்ட் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஓகே, இதான் வந்து இந்த இண்டெக்ஸில் தான் நீங்கள் தேடின எலிமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு வேளை ஆன்சர் -1 இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த பார்ட்டை செக் பண்ணுவீங்க. இந்த அடுத்த பார்ட்டை செக் பண்ணி அதில் வந்து -1 இருந்தாலும் நீங்கள் பிரிண்ட் பண்ணிடுவீங்க. ஏன்னா நீங்கள் அந்த பார்ட் தான் லாஸ்ட்டு. ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுது இல்லையான்னு சொல்லிட்டு. prior to being passed a function, a nums is possibly rotated at an unknown pivot index. Okay. First of all, nums கொடுத்த கையோடு நம்ம டார்கெட்டையும் கொடுத்தாகணும். டார்கெட் நம்ம இங்கே கொடுக்கலையோ? ஓகே, இங்கே வாங்கிக்கலாம் டார்கெட்டை. டார்கெட் ஓகே கொடுத்தாச்சு. டார்கெட்டையும் கொடுத்துட்டேன். இப்போது வெக்டரோட வேல்யூஸும் கொடுத்தாச்சு. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். இவ்வளோ யாரா? ஓகே, என்ன இதை சொல்கிறாங்க? எஃப்எம் டிஃபைன்டா யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி போடல. ஓகே, ஃபஸ்ட் இதே போட்டுடலாமே. நம்ம யூஸ் பண்ண அந்த எக்ஸாம்பிளில் டார்கெட் வந்து 0ன்னு கொடுக்கலாம். மொத்த வேல்யூஸ் வந்து நம்மகிட்ட 7 இருக்குது. 4 5 6 7 0 1 2. ஓ மை காட், நம்ம டார்கெட் வேல்யூ கொடுக்க மறந்துட்டோம். ஓகே, மறுபடியும் கொடுப்போம். மொத்தமாக 7 எலிமெண்ட்ஸு. நம்ம தேர்ட் எலிமெண்ட் வந்து 0 4 5 6 7 0 1 2. ஓகே, இந்த எலிமெண்ட்ஸ் நம்ம சர்ச் பண்ண போகிறோம். இதோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ன்னு வரணும். நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். 4ன்னு வந்துருச்சு. அடுத்த எலிமெண்ட் அடுத்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதே அரே தான், பட் இதில் வந்து டார்கெட் 3 கொடுக்குறாங்க. நம்ம 3 இல்லை இல்லையா? ஸோ -1 வரணும். செக் பண்ணி பார்த்துடலாம். 4 5 6 7 0 1 2 -1. ஓகே, கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. அடுத்த எக்ஸாம்பிளில் வந்து ஒரு அரே எலிமெண்ட் 1 டார்கெட் 0, இதுக்கு -1 பிரிண்ட் ஆகணும். அரே எலிமெண்ட் வந்து இது அரே சைஸ் 1, தேர்ட் எலிமெண்ட் 0, அந்த அரே இருக்கிற வேல்யூ 1 தான், இதுக்கு -1. ஓகே, பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ காப்பி பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன டார்கெட்டும் கொடுத்துருவாங்க, நம்ம சிஎல் வாங்க தேவையில்லை. அரே வந்து டிஃபைன் பண்ண தேவையில்லை, சிஎல் வாங்க தேவையில்லை. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த பைனரிஸை சூஸ் பண்ணி நம்ம தேடுற அந்த அரேயில் இருக்கிற பிக்கெஸ்ட் எலிமெண்ட்டை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இதை ஃபஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? நம்ம மாற்றிப்போம் அரேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இங்கே மாற்றலைன்னா நம்ம நிறைய இடத்துல மாற்றுற மாதிரி இருக்கும். அதனால் ஓகே இது ஏறா இது மாற்றியாச்சு. லெஃப்ட்டு கொடுத்தாச்சு, ரைட்டு n நம்ம டிஃபைன் பண்ணல. ஓகே, இன்ட்
n is equal to error dot size. ஓகே, n டிஃபைன் பண்ணியாச்சு, x டிஃபைன் பண்ணியாச்சு, left is equal to 0, right is equal to -1 bit தெரியும் நமக்கு, error ஓகே கொடுத்தாச்சு. லாஸ்ட்டில் வந்து நீங்கள் x கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகே, இந்த பைனரி சர்ச் இந்த ஃபங்க்ஷன் முதல்ல காப்பி பண்ணும். இந்த ஃபங்க்ஷனை வந்து பார்ட் 1 பார்ட் 2 நம்ம 2 வாட்டி கால் பண்ணுறதால எதுக்கு நம்ம 2 டைம்ஸ் யூஸ்ன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனில் போட்டிருக்கோம். ஓகே, அதே ஒன்று டார்கெட்டு. ஓகே, அவங்களும் டார்கெட் 2 நேம் தான் வச்சுருக்காங்க, லெஃப்ட் ரைட்டு. ஓகே, வேறு காப்பி பண்ணோம். இது ஓகே, ரிட்டன் இன்ட்டா? ஆமாம், இதில் வந்து ரிட்டன் டைப் இன்ட்டு. ஸோ சி அவுட்டை தூக்கிட்டு நம்ம ரிட்டர்ன் போட்டுடலாம். ரிட்டர்ன் இஸ் ஓகே. இதையும் நம்ம வந்து மறுபடியும் ஆன்சரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம கீழே வந்து ஒரு ரிட்டர்ன் கொடுத்தா போதும். ஓகே, இந்த இடத்துல வந்து எல்ஸ் வரக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து ஆன்சரில் என்ன வேல்யூ இருந்தால் நம்ம வந்து போய்ட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மேலே வந்து நீங்கள் டார்கெட் எலிமெண்ட் வந்து நீங்கள் கண்டுபிடிச்ச அந்த மேக்ஸிமம் எலிமெண்ட் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து சர்ச் பண்ணி அதோட வேல்யூ வாங்கிக்கிது. ஒரு வேளை அது வந்து -1 இல்லை, அது நீங்கள் தேடுற வேல்யூ இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ரிட்டர்னில் வந்து பிரிண்ட் ஆயிரும். ரிட்டர்ன் பண்ணிடும் அந்த இண்டெக்ஸை. ஒரு -1 இருக்குது அப்படின்னா அடுத்த பார்ட்டில் சர்ச் பண்ணோம், அதுலேயும் -1 இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, கீழே ரிட்டர்னில் பிரிண்ட் ஆயிடும். ஸோ நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரன் டைம் எரர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்ன பிரச்சனை இருக்குது? ஹீப்பா அட்ரஸ் அட் இண்டெக்ஸ் ரீட் ஆஃப் சைஸ். ஓகே கைஸ், நான் டீபக் பண்ணிட்டு வரேன். இது டேட்டாகிராமாக தெரியுது. அது கண்டுபிடிச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அரேயில் வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம இன்னொரு எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணுறது வந்து அட்ரஸ் எரர் வரும். ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு செக் பண்ணிக்கணும். ஓகே, மேலே முடிச்சிடலாம். என்னென்னா வந்து இஃப் n ஈக்குவல் டு 1 உங்கள்கிட்ட வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பிரேக் கொடுத்துருங்க. பிரேக் கொடுத்தா அதுக்கப்புறம் எக்ஸில் எந்த வேல்யூமே நீங்கள் அசைன் பண்ணலையே ப்ரோ, அப்போது எக்ஸ் எரர் வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு எலிமெண்ட் தான் இருக்குன்னா அதில் இருக்கிற மேக்ஸிமம், அதாவது பிக்கஸ்ட் எலிமெண்ட்டே அந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டு தான். ஸோ நான் இந்த இடத்துல x = 0ன்னு நான் இனிஷியலாக கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் எக்ஸோட வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம கொடுத்துட்டோம், x = 0ன்னு நம்ம கொடுத்துட்டோம். அதான் வந்து இருக்கிறதுலே பெருசு இந்த அரேயில். அப்போ என்ன பண்ணோம், நீங்கள் தேர்ட் எலிமெண்ட் இருக்குன்னு பார்க்கும், இதில் இருக்காது, ஏன்னா நீங்கள் தேர்ட் எலிமெண்ட் வந்து 0 இல்லையா. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற எலிமெண்ட் வந்து 1 தான். அப்போ கீழே வரும் பைனரி சர்ச் வந்து என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற லெஃப்ட் சைட் பார்ட் ஒன்றுமே இல்லை, ரைட் சைட் பார்ட்டில் எதுவுமே கிடையாது. பட் இது என்ன கால் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே போதுன்னு வச்சுப்போமே, லெஃப்ட்டு 0, ரைட்டு n-1 தான் கொடுத்துருப்பேன். ஸோ எக்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ எக்ஸ் வந்து 0வா.
எக்ஸ் வந்து 0. ஸோ ரெண்டுமே 0 இருக்கும்போது லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு ரைட்டா? ஓகே, ரெண்டுமே 0 தான் ஈக்குவல். அப்போ நம்ம மிட்டும் 0 தான். நீங்கள் தேடி அந்த எலிமெண்ட் பார்க்கும். நீங்கள் தேடி அந்த எலிமெண்ட் வந்து இல்லை. அப்போது ஏதாச்சும் ஒரு பக்கம் மூவ் ஆயிரும். இதை லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படி மூவ் ஆகும்போது லூப் பிரேக் ஆயிரும். லூப் பிரேக் ஆயிடுச்சுன்னா கீழே வந்து ரிட்டர்ன் -1. ஓகே, இது கரெக்டாக இருக்குது. அடுத்து நீங்கள் அடுத்த ஆஃபில் பார்க்குறீங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் n-1. எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுன்றது பார்த்தீங்கன்னா 0 + 1 1. n-1 பார்த்தீங்கன்னா 0. ஏன்னா அரே சைஸ் 1, அதுலேருந்து 1 எடுத்திங்கன்னா 0, எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து 1. அப்போ உங்களோட லெஃப்ட் பார்த்தீங்கன்னா 1ல் இருக்கும், ரைட்டு பார்த்தீங்கன்னா 0ல் இருக்கும். அப்போனா இந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து லூப் பிரேக் ஆயிரும், ரிட்டர்ன் -1. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல இஃப் n = 1 பிரேக் கொடுத்துட்டோம். ஸோ இதனால் வந்து நமக்கு இந்த அட்ரஸ் எரர் வராது. நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அக்செப்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அக்செப்ட் ஆயிடுச்சு. பீட் 16% மெமரி. இது வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்ல. ஏன்னா அந்த டைமில் சர்வரில் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கோரே வரும் போல் இருக்குது. தெரில கைஸ் இது எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அக்செப்ட் ஆயிடுச்சு. ஓகே தான். நமக்கு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.